ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேக் டு மை சேனல். வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் தான் உங்கள் மகா பேசுகிறேன். இன்றைக்கான நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு ரெசிபி வீடியோ தாங்க. அதாவது முட்டை மசால், எப்படி சிம்பிளாக முட்டை மசால் பண்ணலான்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் முதல்ல வந்துட்டு ஒரு 10 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை கூட கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. நிறையா இப்போ 10 முட்டைன்றனால நான் வந்துட்டு பெரிய வெங்காயம்னா ஒரு 3 வெங்காயம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம்னா ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தக்காளி ஒரு 4 தக்காளிங்க, அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு வந்துட்டு கடுகு, சோம்பு, சீரகங்க இது நல்லா பொரிஞ்சவும் கருவேப்பிலை போட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த முட்டை மசாலுக்கு டேஸ்ட்டே வந்துட்டு நம்ம போடுற வெங்காயம், தக்காளி தாங்க. அதனால் இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகவும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொன்னிறமாக வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயில் வந்துட்டு இந்த தக்காளியும் இந்த வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. நல்லா சிம்மில் வச்சே வணக்கி விடுங்க. இல்லைனா அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா அடி பிடிக்காது. இது நல்ல வெயிட்டான பாத்திரம் தாங்க. அதனால் சிம்லேயே வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு வந்துட்டு உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வேகமாக வதங்கிடுங்க, அதாவது வேகமாக வெந்துடும். ஸோ அதனால் உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிரும் தக்காளி. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து வாயுனால பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நானும் 2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் வந்து 2 பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணா பில்லாராமன் ஸ்டைலில் கொஞ்சம் பொடியெல்லாம் பரபரன்னு போட வேண்டியது இருக்குங்க. யாருக்கெல்லாம் பில்லாராமன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் அண்ணா பில்லாராமன் ஸ்டைலில் வந்துட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பூனில் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கரம் மசாலா பொடிங்க. அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் தூளுங்க. கரம் மசாலா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்களா மட்டன் தூள்னா சிக்கன் பொடி வச்சுருப்பீங்களா அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா பொடியுமே வந்து எங்கள் அண்ணா பில்லாராமன் ஸ்டைலில் பரபரன்னு தூவி விட்டுக்கோங்க. நல்லா தூவி விட்டுட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வணக்கி விடுங்க. நான் வந்து ரொம்ப பில்லாராமன் அண்ணா ஃபேனுங்க. யாரெல்லாம் பில்லாராமன் ஃபேன் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போட்ட அளவெல்லாம் 10 முட்டைக்கான அளவுங்க. நீங்கள் எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல வெங்காயம், தக்காளி பொடியெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. கூடலோ குறைச்சலோ போட்டுக்கோங்கங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு எடுத்து வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நான் முட்டையில் வந்துட்டு நான் கத்தி எடுத்து இந்த மாதிரி கோடு கூட போட்டிருக்கேங்க. ஒரு முட்டையில் 4 பக்கமும் கீறி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க வந்து அந்த மசாலா வந்துட்டு உள்ள முட்டைக்குள்ளே ஸ்டஃப் ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தி போட்டிங்கன்னா முட்டை உடஞ்சிரும். ஸோ லைட்டாக 4 பக்கமும் கீறி விட்டு இந்த மாதிரி அந்த மசாலா போட்டு லைட்டாக கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மசாலாலாம் வந்துட்டு அந்த முட்டைக்குள்ளே போய் ஸ்டஃப் ஆயிருங்க. நல்லா சிம்மில் வச்சு கரண்டியை வச்சு மெதுவாக அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்பி விடுங்க. கொஞ்சம் வேகமாக திருப்பிட்டிங்கன்னா முட்டைலாம் உடஞ்சிருங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பிட்டு இறக்க போகிறப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் தூள் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் குட்டி பையன் சாப்பிடுவான், அதெல்லாம் எடுத்து வைக்க முடியாதனால நான் சேர்த்துக்கல. இதெல்லாம் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த முட்டை மசால் வந்துட்டு சாம்பார் சாப்பாட்டுக்கு, ரச சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு, அப்புறம் வந்துட்டு தேங்காய் பால் சாப்பாட்டுக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க காம்போ. நீங்கள் வெறும் சாப்பாடு வச்சு இந்த முட்டை மசால் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க முட்டை சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி வச்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, முட்டை மசால் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.